நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. நான் இனிமே கலங்க மாட்டேன். தளராத மனசோட 1க்கு 10 வீடு, 10க்கு 100 வீடுன்னு ஏறி இறங்குனா எனக்கு என்ன பிச்சை கிடைக்காமையா போயிடும்? உன்னை மனசுல வச்சுக்கிட்டு இனிமே நான் கண்டிப்பா தைரியமா போய் கேட்பேன். எனக்கு பிச்சை கிடைக்கும். இந்த விரதத்தை நான் நல்லபடியா முடிப்பேன். இதுல நான் வெற்றி காணுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு.
நீ போட்டு கொடுத்த பிள்ளையார் சொல்லிதான் தீபா விஷயத்தில் நாம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். சரவணனுக்கும் அவளுக்கு கல்யாணம் நடக்கலங்கிற விஷயத்த கூடி சீக்கிரம் ஒத்துக்கணும். நீ இந்த அளவுக்கு பண்ண உதவிக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன மாமா நீங்க என்கிட்ட போய் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு அப்படி என்ன நான் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்தேன், அவ்வளவுதானே. அப்படி இல்லை முத்து, எவ்வளோ பெரிய மகத்தான விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஐடியா தான் டேர்னிங் பாயிண்டாக வந்திருக்கு, பவர்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. தீபா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ கொடுத்த இந்த சின்ன ஐடியா தான் என்னை எல்லாமே கண்டுபிடிக்க வச்சது. ஸோ இதுக்கு நான் நன்றி சொல்லிதான் ஆகணும், இதில் மாட்டுக்கிறதே கிடையாது. தேங்க்ஸ் மாமா. இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையே தீபா மனசில் இருக்கிற இந்த கேவலமான எண்ணத்தை, அசிங்கமான எண்ணத்தை கூடிய சீக்கிரம் மாற்றிக்கிட்டு சரவணனை மறக்கணும். அது மட்டும் இல்லை, தான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா மீனாவை சரவணனோட சேர்த்து வைக்கணும். இதான் நான் எதிர்பார்க்குறேன். மாமா நீங்க நினைக்கிறதெல்லாம் சினிமால நாவல்ல இதுலெல்லாம் வேணா நடக்கும். ஆனா இப்ப சட்டுப்புட்டுன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தீபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தீபா சரவணனை மறக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்படி இல்லை முத்து, ஏன் அப்படி நினைக்கிறேன்? சினிமாவும் நாவலும் தான் நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். யதார்த்த வாழ்க்கையில் கூட நிறைய பேர் தான் பண்ண தப்பை திருத்திட்டு முன்னுதாரணமாக வாழ்றது இல்லையா? அது மாதிரி தான் தீபாவும் மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவள் அவ்வளோ சீக்கிரம் திருந்த மாட்டா, நாம தான் அவளை எப்படியா திருத்தணும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு எப்பயுமே தேவைப்படும் முத்து. நிச்சயமா மாமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம், அம்மா உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பெல்லாம் அவங்க முன்ன மாதிரி இல்லை, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். சரி, கண்டிப்பா நாளைக்கும் நாளைக்கும் வரேன். சரி மாமா, சரி. நான் போயிட்டு வரேன். பாய். பாய் மாமா. பாய். அம்மா, காலையில இருந்த நிலைமைய பார்த்து எங்க என்னால விரதத்துக்கு பிச்சையே வாங்க முடியாதோன்னு பயந்துட்டேன். ஆனா நீ என்ன காப்பாத்திட்டமா, எல்லாத்தையும் நல்லபடியா அமைச்சு கொடுத்துட்ட. ரொம்ப நன்றிமா. சரி, அடுத்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த 7 குடும்பத்துக்கு சமைக்கிற வேலைய நான் போய் பார்க்கறேன்.
அம்மா, என்ன மீனா? நீங்க சொன்ன மாதிரியே பிச்சை எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு நன்றி சொல்லி நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேம்மா. அடுத்ததா நான் தத்தெடுத்த குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி கோயில்ல ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் பண்ண சொன்னீங்கல்ல, இன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல யாருமே இல்லம்மா. நீங்களும் ஒரு ஜீவன் தான், அதுலயும் சாதுவானவங்க வேற. நீங்க ஏன் என்னோட அன்னதானத்தை ஏத்துக்க கூடாது? மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. தாராளமா எடுத்துக்கிறேன். இந்தாங்கம்மா. விரத சாப்பாடா இருந்தாலும் ரொம்ப ருசியா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. சரஸ்வதி அம்மா குடும்பத்துக்கு போய் முதல்ல சாப்பாடு கொடு. ரொம்ப பசியோட இருப்பாங்கல்ல. கண்டிப்பாம்மா, உடனே கொண்டு போய் கொடுத்துறேன். ம். இது வரைக்கும் அவங்க வீடு தேடி போய் யாரும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்க மாட்டாங்க. முதல் முறையா நான் போய் கொடுக்கும்போது நிச்சயமா அவங்க சந்தோஷத்துல திகைச்சு போயிடுவாங்க. அப்படி அவங்கள சந்தோஷப்பட வைக்கிறது நான் பண்ண பெரிய பாக்கியம். அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் பிச்சை எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் சமைச்சு நான் சாப்பிட்டுட்டேம்மா. அது மட்டும் இல்லாம பிச்சை எடுத்துட்டு வந்து சமைச்சு ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. சாதுவான உங்களுக்கே என் முதல் நாள் விரதத்துல அன்னதானமும் கொடுத்துட்டேன். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி நான் தத்தெடுத்த அந்த குடும்பத்துக்கு போய் சாப்பாடு போடலான்னு இருக்கேம்மா. நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வாமா. ம். நீ எப்படி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சியோ அதே மாதிரி அவங்களையும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாப்பிட வச்சிடணும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாமா. இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நான் அதுக்குள்ள அவங்களுக்கு போய் சாப்பாடு போட்டுருவேன். ம். அங்க இருக்கிற 6 ஜீவன்களுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும். அவங்களுக்கு முதல்ல வயிறு நிறைஞ்சாதான் மனசு நிறையும். அப்படி வர மன நிறைவோட அவங்க உன்னை வாழ்த்தினாதான் அந்த வராகி சந்தோஷப்பட்டு உன் கோரிக்கைய நிறைவேத்துவா. கண்டிப்பாமா. அவங்க மனசு நிறைய அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கண்டிப்பா அவங்க வயிறை நிறைய வச்சுட்டு தான் நான் கோயிலுக்கே திரும்புவேன். நான் போயிட்டு வரேம்மா. உன்னோட நல்ல மனசுக்கு வராகி நல்லது செய்யலனா வேற யாருக்குமே செய்ய மாட்டா. சந்தோஷமா போயிட்டு வாமா. வரேம்மா. ம்.
ஐயோ, வீடு என்ன மூடி இருக்கு? நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொன்னனே, எங்க போயிருப்பாங்க? ஐயோ கடவுளே, இப்ப நான் இவங்களை எங்கன்னு போய் தேடுவேன்? அம்மா, இந்த வீட்ல இருந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? அதுங்களே பிச்சைக்கார குடும்பமாச்சே, அதுங்களே ஏன் கேக்குற? ஒரு காரணமா தாமா கேக்குறேன், எங்க போனாங்கன்னு தெரியுமா? அவங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? பிச்சை எடுக்கிறதுக்கு எங்க தெரு தெருவா அலைஞ்சிட்டு தெரியுவாங்க, நீ போய் தேடிக்க. ஐயோ, நான் ஒரு பைத்தியக்காரி. விரதத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கணும். இப்ப போய் கடைசி நேரத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இப்ப என்ன பண்றது? என்னம்மா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா ராமலட்சுமி, உடனே சேலக்காரியம்மாவை பார்க்கணும். அவங்க எங்க? அம்மா உள்ள இருக்காங்க. வாங்க. அம்மா. என்ன மீனா, அதுக்குள்ள அவங்கள சாப்பிட வச்சிட்டியா? இல்லம்மா, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. என்ன ஆச்சு? நான் அந்த குடிசைக்கு போனேம்மா, அங்க யாருமே இல்ல. அந்த குடிசை வீடு கதவு பூட்டி இருந்தது. என்னாச்சுன்னு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க அந்த பாட்டி? அவங்க வீட்ல கடைசி குழந்தைக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். மதிய வேளையில பசியால அழ ஆரம்பிச்சிட்டானா. அதனால குழந்தைக்கு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி தரலான்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடி வெளியே போயிருக்காங்களாம்மா. அப்படி நடக்கவே கூடாது. நடந்துட்டா உன் விரதமே கெட்டு போயிடும். அது எப்படிமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை சாப்பிடுறதுனால எப்படிமா என் விரதம் கெட்டு போகும்? அம்மா. என்ன மீனா, அதுக்குள்ள அவங்கள சாப்பிட வச்சிட்டியா? இல்லம்மா, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. என்ன ஆச்சு? நான் அந்த குடிசைக்கு போனேம்மா, அங்க யாருமே இல்ல. அந்த குடிசை வீடு கதவு பூட்டி இருந்தது. என்னாச்சுன்னு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி கிட்ட கேட்டேன். என்ன சொன்னாங்க அந்த பாட்டி? அவங்க வீட்ல கடைசி குழந்தைக்கு ரொம்ப பசி எடுத்துச்சான். மதிய வேளையில பசியால அழ ஆரம்பிச்சிட்டானா. அதனால குழந்தைக்கு எங்கேயாவது சாப்பாடு வாங்கி தரலான்னு சொல்லிட்டு சாப்பாடு தேடி வெளியே போயிருக்காங்களாம்மா. அப்படி நடக்கவே கூடாது. நடந்துட்டா உன் விரதமே கெட்டு போயிடும். அது எப்படிமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை சாப்பிடுறதுனால எப்படிமா என் விரதம் கெட்டு போகும்? நீ இந்த விரதத்தோட நோக்கத்தை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. சுற்றம் பந்தம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீயே சரணாகதின்னு பிச்சை எடுத்து என்னால உன்னை நம்பி வாழ முடியும். அது மட்டும் இல்ல, உன்னை நம்பி ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து அந்த குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும்னு நீ நிரூபிச்சு வராகியுடைய விரதத்தை ஏத்துக்கிறது தான் இந்த விரதத்தோட நோக்கம். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உன் கையால சாப்பிடாம வெளியில சாப்பிட்டுட்டா உன் விரதமே பாழ்பட்டு போயிடும். இது ஏன் உனக்கு புரியல? ஐயோ கடவுளே, எனக்கு தெரியாம போச்சு. அம்மா, இப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமாமா? இல்ல, நீ போய் எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு வெளியில சாப்பிட வைக்காம உன் கையால சாப்பிட வைக்கிறது தான் இதுக்கு ஒரே பரிகாரம், தீர்வு எல்லாமே. வெயில் வேற குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமா போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள சாப்பிட வைமா. போ. சரிம்மா, நான் உடனே போய் பாக்குறேன். ஏன் அந்த குழந்தைய வச்சு இந்த குழந்தைய இப்படி சோதிக்கிற? அப்போ மீனா, வராகிக்கு விரதம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாமா? அக்கா, பக்கத்து வீட்டு பார்வதி அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஐயா, ஒரு நிமிஷம். என்னவா? கீழே தெரு மகாலிங்க ஐயாவை பாத்தீங்களா? நான் அப்படி யாரையும் பார்க்கலையேம்மா.
சரிங்க. கடவுளே, ஏறக்குறைய இந்த ஏரியா முழுக்க தேடியாச்சு. அம்மா மகமாயி, எப்படியாவது அவங்களைய கண்ணுல காட்டிடுமா? அம்மா, அம்மா, கீழே திரு பார்வதி அம்மா குடும்பத்தை பாத்தீங்களா? பாக்கலீங்களேம்மா. சரிங்கம்மா. அம்மா, அம்மா, கீழே திரு மகாலிங்க ஐயா குடும்பத்தை எங்கேயாவது பாத்தீங்களாமா? பார்த்தம்மா, எல்லாரும் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. எங்கம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க? பக்கத்து தெருவுல. ரொம்ப நன்றிமா. அம்மா, குழந்தை பசியால துடிக்கிறாம்மா, ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. அம்மா, என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, குழந்தை பசியால துடிக்கிறாம்மா, அதான் 2 வீட்ல வந்து. நான் தான் காலையிலேயே சொன்னேன்லம்மா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவேன்னு. வாங்க, முதல்ல போய் சாப்பிடலாம். இதோ இப்ப கொண்டு வந்துருவாங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா, என் கூட வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சரி, ஐயா எங்க? ஐயா அடுத்த தெருவுக்கு போயிருக்காருமா. சரி, வாங்க, அவரை போய் கூட்டிட்டு போலாம். வாங்க. அம்மா, ஐயா அங்க இருக்காரு, வாங்கம்மா. ஐயா, யாரும் இல்லைங்களா வீட்டில்? கொஞ்சம் கருணை காட்டுங்கம்மா. அப்பா, நான் சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். வாங்கப்பா, போய் சாப்பிடலாம். அப்படியாம்மா? ஆமாப்பா, வாங்க. சரிம்மா, ரொம்ப நல்லதும்மா. ஆ. வாடா. வாங்கம்மா, வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். வாங்க, வா. கடவுளே, நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொண்டு வந்ததெல்லாம் வீணா போச்சு. இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு கிடைக்க இருந்த சாப்பாடு அநியாயமா வந்து தடுத்துட்டியாமா. இப்ப இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போற? அம்மா, நீங்க யாருக்கு சாப்பாடு கொண்டு வந்தீங்க? எங்களுக்கா இல்ல அவனுக்கா? ஏம்மா, சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட்டானு, எங்களுக்கு என்னம்மா வழி? அப்பா விடுங்கப்பா, அவனே பசியோட இருப்பான். அவன் சாப்பிட்டோம், நம்ம வேற எங்கேயாவது பாத்துக்கலாம்ப்பா. ஏம்மா, வச்சதான் வச்சேன். அந்த சாப்பாட்டை குடிசைக்குள்ள வைக்க கூடாது. நாங்க பிச்சைக்காரன் நினைச்சு தானே வெளியே வச்சேன். ஐயோ அப்பா, இதுக்கு போய் ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது தெரியாம நடந்த ஒரு விபத்து. நான் போய் அப்படி நினைப்பேனா? உங்களை நான் என் அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அட போமா,
உன்னை மன்னிச்சுட்டா என் பேரனுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? கிடைக்க இருந்த சாப்பாடு உன்னால கிடைக்காம போயிருச்சு. நாங்க சாப்பாட்டை தெய்வமா மதிக்கிறோம்மா. நான் அங்க வேண்டான்னு சொன்னதுனால இப்ப எங்களுக்கு இது கிடைக்காம போயிருச்சுமா. சங்காத்தமே வேண்டாம், தயவு செய்து போமா. அம்மா தண்ணி, அம்மா தண்ணி, தண்ணி யாராவது. ஐயோ. இந்தாங்க. அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க காணுங்கிற பதட்டத்துல தான் நான் வீட்டு வாசலையே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்காக என்ன வெட்டி விட்டுறாதீங்கம்மா. இப்பவே என் கூட கோயிலுக்கு வாங்க, நான் உங்க எல்லாருக்கும் அருமையா சமைச்சு போடுறேன். அப்பா அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னதப்ப எல்லாரும் வருவாங்க. ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா. அம்மா, நீ தெரியாம தான் பண்ண. உன் மேல எந்த தப்பும் இல்லை. உன் விரதம் வேற கெட்டு போயிடும். பரவாயில்லம்மா, நாங்க வர்றோம். என்னங்க, நம்ம போய்தான் ஆகணுமா? என்னம்மா, அப்பான்னு வாய நிறைய கூப்பிடுறா. நாமளும் பிச்சைக்காரவங்க, அதனால கெட்டு போயிடும். பரவாயில்ல, வாங்க போலாம். வாம்மா. ரொம்ப நன்றிப்பா. வாங்க, உடனே சமைச்சு போடுறேன். வாங்க வா. அம்மா சூரிய அஸ்தமனத்துக்குள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டேம்மா. அவங்க எல்லாம் வயிறார சாப்பிட்டு என்ன வாழ்த்துனாங்கம்மா. நான் கொஞ்ச நேரம் தாமதமா போயிருந்தா கூட சூரிய அஸ்தமனம் ஆயிருக்கும். நல்ல வேளை முதல் நாள் விரதத்துக்கு எந்த கேடும் வராம இருந்தது. அதுதாம்மா அந்த அம்மனுடைய திருவிளையாடல். ஆரம்பத்துல எவ்வளவோ இடர்பாடுகளை கொடுத்தாலும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. இப்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னும் 3 நாள் கழிச்சு விரதத்தை தொடங்கும் போது இதே சந்தோஷம் தொடருமான்னு எனக்கு தெரியலம்மா. ஏன் 4வது நாள் விரதத்தை பத்தி இப்பவே அவநம்பிக்கையோட பேசுற? நான் அவநம்பிக்கையோட பேசலமா. இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் நான் தத்தெடுத்திருக்கிற குடும்பத்துக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட முடியுமாங்கிற சந்தேகத்துல தான் பேசினேன். ஏன் முடியாது? இல்லம்மா, இன்னைக்கு நான் பிச்சை எடுத்த பொருளை வச்சு இன்னும் 2 நாள் தான் சமைக்க முடியும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 7 நாளைக்கு நான் என்னமா பண்ணுவேன்? அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். இதுல வழிகாட்டுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு செஞ்சத இன்னும் 2-3 நாள் தொடர்ந்து செஞ்சினா உனக்கு மொத்த நாளைக்கும் தேவையான சமையல் பொருட்கள் தாராளமா கிடைச்சிடும். அப்புறம் ஏன் கவலைப்படுற? அப்போ இன்னைக்கு ஒரு நாள் பிச்சை எடுத்ததை வச்சு மொத்த விரதத்தையும் முடிக்கணுங்கிற அவசியம் இல்லல்லம்மா. இல்லவே இல்ல. ஒரு நாள் கிடைச்சதுதான் நீ 10 நாளும் வச்சுக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. பொருள் குறைய குறைய அதுக்கு ஏத்தா மாதிரி நீ தாராளமா அப்பப்ப பிச்சை எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி இருக்கிற விரதத்தை முறையா முடிச்சிட்டு அதுக்கு இடையில சமையலுக்கு தேவையானதை பிச்சை எடுத்துக்கலாம். அதுல தப்பே இல்ல. சரிம்மா, அப்படியே செஞ்சிடுறேன். சரி, போய் 2வது நாள் விரதத்துக்கு தேவையான காரியங்களை கவனி. போ. வரேம்மா.
என்ன என்ன அப்படி பாக்குற? என்ன விஷயம்? எந்திரி எந்திரி. எதுக்கு? எந்திரின்னு சொன்னேன். எந்திரி. என்ன சொல்லு. ஏண்டி எவ்வளவு நெஞ்சு எடுத்திருந்தா நீ இவ்வளவு திமிரா இருப்ப? அப்படி என்ன நெஞ்செழுத்த கறியா போயிட்ட? ஒழுக்கமா பேசு, தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. ஏய், எனக்கு இருக்க டென்ஷன் கையில அதை கிடைச்சத உன்னை அப்படியே போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். டேய் நிறுத்துடா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஏய், நீ பேசாத. நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். அப்ப என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்றேன். கேக்குறேன்டி, கேக்குறேன். ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன். ஆனா அதுக்கு நீ உண்மையை சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன், என்னன்னு கேளு. உனக்கு சரவணுக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? February 21st. நான் உன்னை உண்மையை சொல்ல சொன்னேன். நான் உண்மையை தான் சொல்றேன். நல்லா யோசிச்சு சொல்லு. February 21st தான். February 21 உனக்கு சரவணுக்கு கல்யாணம் நடக்கல. வேணா 22, 23, 24 எந்த தேதி வேணா சொல்லிக்கோ. ஆனா கரெக்டா யோசிச்சு சொல்லு. உனக்கு சரவணுக்கு எப்ப கல்யாணம் நடந்தது? இல்ல, 21ஆம் தேதி தான் கல்யாணம் நடந்துச்சு. எங்க நடந்தது? சுவாமி மலையில காலையில் 7:30 மணிக்கு. இதே கேள்வி எத்தனை வாட்டி தான் கேட்ப? கேட்க மாட்டேன்டி, இனிமே கேட்க மாட்டேன்டி. ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்குடா அவளை அடிச்ச? சொல்றேன், நீ பெத்து வச்சிருக்க அருமை பொண்ணு, அவ யோகிதை என்னன்னு சொல்றேன். February 21ஆம் தேதி சரவணுக்கு அவளுக்கு சுவாமி மலையில கல்யாணம் நடந்ததுன்னு சொன்னால, அப்ப எங்க இருந்தா தெரியுமா? கும்பகோணத்துல இதே வீட்டுல தான் இருந்தா. என்னடா சொல்ற? எவ்வா வேண்டாம். பெத்த தாயை கை நீட்டி அடிச்சங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம். பொண்ணா பெத்து வச்சிருக்க நீ, பொறுக்கிய பெத்து வச்சிருக்க. டேய், ஏய் ஏய் ஏய், அடங்கு, அடி வாங்கிய செத்துருவேன். பேசாத. இவ கல்யாணம் நடந்ததா சொல்ற அந்த 7:30 மணிக்கு என் ஃப்ரெண்டு கொடுக்க வேண்டிய நோட்ஸ் தேடிக்கிட்டு இருந்தப்போ அதை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவதான். உண்மையா இல்லைன்னு கேளு. அப்புறம் எப்படி அந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் நடந்துக்க முடியும்? அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு தட்டில் சாப்பாடு போட்டு என்ன சாப்பிடவான்னு கூப்பிட்டா. அம்மா எங்கடின்னு கேட்டப்போ பக்கத்து வீட்டு பத்மாக்கா குழந்தை பிறந்திருக்கு பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னா. சொல்லியா இல்லையாடி? அன்னைக்கு இவ கழுத்துல தாலி இல்ல. அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் வீட்டுல தான் இருந்தா. அப்புறம் எப்படி இவளுக்கு சரவணன் கல்யாணம் நடந்திருக்கும்? எப்படி இவ சாமி மேல போயிருப்பா? உண்மையிலன்னு கேளு. உண்மையா பொய்யாடி? சொல்லு, உண்மையா பொய்யா? ஆமா ஆமா, அன்னைக்கு நான் சுவாமி மலைக்கு போகல. இது தாலி சரவண மாமா கட்டல, எனக்கு நானே கட்டிக்கிட்டேன். எனக்கு நானே கட்டிக்கிட்ட தாலி. ஏன்னா சரவண மாமாவை நான் அவ்வளவு உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். சரவண மாமாவை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட என்ன மதிக்கவே இல்லை.
கூட கேட்கவே இல்லை. ஏன்னா ஏன் உங்களுக்கு எல்லாம் புரியல? ஏன்னா உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா? அதனாலதான் எனக்கு நானே கட்டிக்கிட்டேன். அட்லீஸ்ட் அப்போது நீங்க ஸ்டெப் எடுப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு நீங்க ட்ரை பண்ணவே இல்லை. உங்களுக்கு என் மேல இறக்கமே இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்ல? எப்படி எனக்கு வந்து தங்கச்சி பிறந்த? ஏண்டி இன்னொருத்த புருஷன் மேல ஆசைப்படுற? உனக்கு வெக்கமா இல்ல? நீ இப்படி கேவலமா ஆசைப்படுவ, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கணுமா? அப்படி நிறைவேற்றி வச்சா இந்த ஊர் உலகம் எங்களை என்ன சொல்லும்? இங்க பார், உன்னை வெட்டி 4 துண்டா நாய்க்கு போடுவனே ஒழிய இந்த மாதிரி ஈனகாரிக்கு ஒரு நாள் துணை பார்க்க மாட்டேன். தாலியை கழட்டு, தாலியை கழட்டு, தாலியை கழட்டு, மாட்டேன். தாலியை கழட்டு. மாட்டேன். இப்ப நீ கழட்டல, நான் கழட்டுமா? கட்ட மாட்டேன். கழட்டு. 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 நீ போவுல. கழட்டு. 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 இந்த வயசுல கழட்டு. நீ போகல. தீபா கழட்டு. கழட்டுங்க. போ. வேண்டாம். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. அண்ணா. Mangalyam tantu nena Mama jeevan heduna Kanthi bhadrami subhage